ஐபிசி மங்கை நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கழுத்து கருப்பா இருக்கு அப்படின்னு நிறைய பேரு நிறைய விஷயங்கள் முயற்சி செஞ்சு அதுல ஃபெயிலியர் ஆகி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ உங்க கழுத்துல இருக்கிற அழுக்குகளை எப்படி குறைக்கிறது வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். சோ முதல் டிப்ஸ், அரிசி மாவு மற்றும் பால். அரிசி மாவையும் பாலையும் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்குனதுக்கு அப்புறமா அந்த மிக்சரை உங்களோட கழுத்துல இருக்கிற அழுக்கு நிறைந்த பகுதிகள்ல நீங்க மசாஜ் மாதிரி கொடுங்க. நல்லா அதை மென்மையா தேய்ச்சு மசாஜ் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிடம் அந்த பேஸ்ட உங்களோட நெக்ல அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழிச்சு கோல்ட் வாட்டர்ல உங்களோட கழுத்துல இருக்கிற அந்த பேஸ்ட வாஷ் பண்ணிருங்க. இத வாரத்துல 2 ல இருந்து 3 முறை செய்யலாம். இப்படி செய்றீங்க அப்படின்னா 2 வாரத்திலேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அடுத்தது தக்காளி சாறு. தக்காளியை துண்டு துண்டா நறுக்கிட்டு அதை நல்லா அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட உங்க கழுத்துல இருக்கிற அழுக்கு மேல தடவுங்க. நல்ல ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா 10 நிமிஷம் அந்த பேஸ்ட அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல நீங்க அதை வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தினமும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்திலேயே நல்ல ரிசல்ட்ட பாப்பீங்க. அடுத்தது எலுமிச்சை சாறு மற்றும் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதோட எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இது ஒரு பேஸ்ட் ஆக்குனதுக்கு அப்புறமா இதை உங்களோட கழுத்துல இருக்கிற அழுக்கு நிறைந்த பகுதிகள்லயும் கருமையா இருக்கிற பகுதிகள்லயும் நீங்க தேய்ச்சு மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அதை ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மலான வாட்டர்லயோ இல்ல கோல்ட் வாட்டர்லயோ அதை வாஷ் பண்ணிருங்க. இந்த மாதிரி வாரத்துல 2 ல இருந்து 3 தடவை செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட கழுத்து சுத்தமாகும். சோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படிங்கறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் ஐபிசி மங்கை ஃபேமிலில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரோட்ல ஒரு சின்ன நாய்க்குட்டிக்கு அடிபட்டு இருந்தா கூட அதுக்கும் சேர்த்து ப்ரே பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்து மயங்கி சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நிறைய ஹாப்பினஸ் கொடுத்துருக்க.